வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பால் தாக்கரேவுக்கு தான் காட்டும் மரியாதையாக சிவசேனாவை தாக்கி பேசப்போவதில்லை என்று மோடி திட்டவட்டம். துரோகம் இழைத்து விட்டதாக சிவசேனா கடும் தாக்கு. காஷ்மீர் எல்லைக்கோட்டில் உள்ள இந்திய முகாம்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல். இந்திய ராணுவம் தக்க பதிலடி. கிராமத்தினர் பீதி. ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக மனித சங்கிலி, உண்ணாவிரதம், தீச்சட்டி ஊர்வலம் என்று போராட்டம் நீட்டிப்பு. செவ்வாயன்று தனியார் பள்ளிகள், தனியார் பொறியியல் கல்லூரிகள் விடுமுறை அறிவிப்பு. விரிவான செய்திகள். மறைந்த பால் தாக்கரேயை விமர்சித்து பேச மாட்டேன் என்று பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தின் போது திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பிரதமர் மோடி சாங்லி மாவட்டத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் ஞாயிறன்று பேசினார். அப்போது அவர் பேசுகையில், கார்கில் போர் விதவையருக்காக கட்டப்பட்ட ஆதர்ஷ் வீட்டு வசதி திட்டத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் முறைகேடு செய்ததாக குற்றம் சாட்டினார். करगिल की शहीदों की विधवाओं के घर लूट लिए। ये वो लोग हैं जिन्होंने नौजवानों की नौकरी लूट ली। ये वो लोग हैं जिन्होंने गरीबों का सुख चैन छीन लिया। ये वो लोग हैं जिन्होंने महाराष्ट्र की आशा अपेक्षाओं को पानी फेर दिया और उन लोगों ने क्या कुछ बर्बादी करके रखी है, इसका ये उदाहरण है। மகாராஷ்டிராவில் மீண்டும் கூட்டணி அரசை ஏற்படுத்திவிட வேண்டாம் என்று மக்களை கேட்டுக் கொண்ட பிரதமர் மோடி, பாரதிய ஜனதா மீது நம்பிக்கை வைத்து வெற்றி பெறச் செய்தால் மகாராஷ்டிராவை 5 ஆண்டுகளில் முன்னேற்றி காட்டுவோம் என்றும் உறுதியளித்தார். சிவசேனா கட்சியின் நிறுவனர் பால் தாக்கரேயின் மறைவுக்கு பிறகு மகாராஷ்டிராவில் நடக்கும் முதலாவது சட்டசபை தேர்தல் இது என்று கூறிய மோடி, சிவசேனா கட்சி பற்றியோ பால் தாக்கரே பற்றியோ விமர்சிக்க மாட்டேன் என்றும் தெரிவித்தார். இது பால் தாக்கரேவுக்கு நான் காட்டும் மரியாதை என்றும் மோடி கூறினார். बनाने के लिए बाला साहब ठाकरे ने अपना जीवन खपा दिया था। दुनिया भर की आलोचनाओं के खिलाफ वो अकेले खड़े रहे थे। उनकी संकल्प शक्ति को मैं हमेशा आदर करता रहा हूं और इसलिए मैंने तय किया है कि बाला साहब की गैर मौजूदगी का ये पहला चुनाव है और इसलिए मैं बाला साहब के प्रति अपनी श्रद्धा और आदर को व्यक्त करने के लिए शिवसेना के खिलाफ एक शब्द भी नहीं बोलूंगा. அரசியல் ஆதாயத்துக்காக மராட்டிய மன்னன் வீர சிவாஜி பெயரை தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் பயன்படுத்துவதாக குறை கூறிய பிரதமர் மோடி, வீர சிவாஜியை பின்பற்றும் தகுதி கூட சரத்பவாருக்கு இல்லை என்றும் சாடினார். பாரதிய ஜனதா துரோகம் இழைத்து விட்டதாக சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே தேர்தல் பிரச்சாரத்தின் போது கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். அகோலா மாவட்டத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய சிவசேனா கட்சி தலைவர் உத்தவ் தாக்கரே பாரதிய ஜனதாவை தாக்கி பேசினார். பாரதிய ஜனதாவின் சோதனை காலங்களில் அவர்களது நம்பகமான தோழமை கட்சியாக சிவசேனா விளங்கியதாக கூறிய உத்தவ் தாக்கரே இன்று மத்தியில் ஆட்சியை பிடித்ததும் சிவசேனா உறவை துண்டித்து விட்டதாகவும் அதன் மூலம் பாரதிய ஜனதா தங்களுக்கு துரோகம் செய்து விட்டதாகவும் கடுமையாக சாடினார். चांगले दिवस दिसायला लागल्यानंतर ज्यांच्या मेहनतीमुळे तुम्हाला हे सगळं दिसतंय त्यांची मैत्री तुम्ही तोडून टाकली, तर तुमच्या शब्दावरती आम्ही विश्वास ठेवू कसा, त्याच्यावरती पहिले उत्तर द्या आणि मग पुढच्या युद्धात तुम्ही महाराष्ट्राला सांगा. மகாராஷ்டிராவில் சரிபாதி தொகுதிகளை பாரதிய ஜனதா கேட்டதாலேயே உறவு முறிந்ததாக கூறிய உத்தவ் தாக்கரே 50-50 தருவதற்கு இது என்ன பிறந்த நாள் கேக்கா என்றும் ஆவேசத்துடன் கேட்டார். சிவசேனாவுக்கு துரோகம் இழைத்த பாரதிய ஜனதாவுக்கு மகாராஷ்டிர மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் உள்ள இந்திய ராணுவ முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவம் மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள சர்வதேச எல்லைக்கோட்டில் அமைந்துள்ள இந்திய முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் ஞாயிறு காலை 8 மணிக்கு திடீர் தாக்குதலில் ஈடுபட்டனர். சுதாரித்துக் கொண்ட இந்திய ராணுவத்தினரும் தக்க பதிலடி கொடுத்தனர். இருதரப்புக்கும் இடையில் நடந்த கடும் சண்டையில் எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்று இந்திய ராணுவ செய்தி தொடர்பாளர் மனிஷ் மேத்தா கூறினார். சனிக்கிழமை அன்றும் பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் அத்துமீறி இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தினர். அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இதுவரையில் 10 முறை போர் நிறுத்த விதிகளை மீறி பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கடந்த 3ஆம் தேதி அன்று பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள எல்லையோர கிராமங்களில் சிறு ரக பீரங்கி குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதில் ஜாகிரியா அக்தர் என்ற 17 வயது இளம்பெண் கொல்லப்பட்டார். பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தாக்குதல் தொடர்வதால் எல்லையோர கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அச்சத்தில் உறைந்து போயுள்ளனர்.
மனித சங்கிலி, உண்ணாவிரதம், தீச்சட்டி ஊர்வலம் என்று ஞாயிறன்று அதிமுகவினர் பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். செவ்வாயன்று தனியார் பள்ளிகள், தனியார் பொறியியல் கல்லூரிகள் விடுமுறை அறிவித்துள்ளன. வருமானத்திற்கு மீறி சொத்து சேர்த்த வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா உள்ளிட்ட 4 பேருக்கு பெங்களூர் தனி நீதிமன்றம் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்ததை அடுத்து அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டதிலிருந்து தமிழகத்தில் அதிமுகவினர் பல்வேறு இடங்களில் போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர். ஞாயிறன்று அதிமுக நிறுவனர் எம்ஜிஆரின் நினைவிடத்தில் சென்னை மாநகராட்சி கவுன்சிலர்கள் மேயர் துரைசாமி தலைமையில் உண்ணாவிரதம் இருந்தனர். கவுன்சிலர்களுடன் கட்சியினரும் பல்வேறு அமைப்பினரும் உண்ணாவிரதத்தில் பங்கேற்றனர். சென்னை 142வது வார்டில் அதிமுகவினர் ஜெயலலிதாவுக்கு விடுதலை வேண்டி தீச்சட்டி ஊர்வலம் நடத்தினர். அமைச்சர் வளர்மதி உள்ளிட்ட அதிமுக மகளிர் அணியினர் தீச்சட்டி ஏந்தி வந்தனர். திருச்சி மாவட்டம் சிந்தாமணி, அண்ணா சிலை அருகே அதிமுக கவுன்சிலர்கள் உண்ணாவிரதம் இருந்தனர். திருச்சி நம்பர் 1 டோல்கேட் பகுதியிலும் அதிமுகவினர் உண்ணாவிரதம் இருந்தனர். கோவை மாவட்டம் ஆத்துப்பாலத்திலிருந்து பொள்ளாச்சி ஆனைமலை வரை 57 கிலோமீட்டருக்கு அதிமுகவினர் மனித சங்கிலி பேரணி நடத்தினர். ஞாயிறன்று காலை 9 மணிக்கு துவங்கிய போராட்டம் நண்பகல் 12 மணி வரை நீடித்தது. மேலும் ஞாயிறு அன்று தனியார் பேருந்துகள் வேலை நிறுத்த போராட்டம் அறிவித்தனர். தனியார் பேருந்துகள் தமிழகம் முழுவதும் இயக்கப்படவில்லை. வரும் 7ஆம் தேதி செவ்வாய் என்றும் தனியார் பேருந்து வேலை நிறுத்தம் அறிவித்துள்ளனர். காலாண்டு விடுமுறைக்கு பின்னர் திங்களன்று பக்ரீத் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் செவ்வாயன்று 7ஆம் தேதி தனியார் பள்ளிகள் இயங்காது என்றும் டிபிஐ வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தனியார் பள்ளிகள் அறிவித்துள்ளன. இதைத் தொடர்ந்து தனியார் பொறியியல் கல்லூரிகளும் செவ்வாயன்று விடுமுறை அறிவித்துள்ளன. அன்றைய தினம் ஜெயலலிதா ஜாமீன் மனு விசாரணைக்கு வருவது குறிப்பிடத்தக்கது. ஜெயலலிதா மருத்துவமனையில் சேர்க்கப்படவில்லை என்றும் சிறையில் நலமுடன் இருப்பதாகவும் கர்நாடக சிறைத்துறை டிஐஜி விளக்கம் அளித்துள்ளார். பெங்களூர் பரப்பன அக்ரஹாரம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா குறித்து தினம் தினம் புது புது செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. முதல் நாளன்று களி மற்றும் சாதத்தை ஜெயலலிதா சாப்பிட மறுத்தார் என்பது முதல் தினமும் சாமுண்டீஸ்வரியை வழிபட்டு வருகிறார் என்பது வரை அவரை பற்றிய தகவல்கள் மீடியாக்களில் பரபரப்பாக வெளிவந்த வண்ணம் உள்ளன. உடல் நலம் குன்றிய நிலையில் பெங்களூர் மருத்துவமனையில் ஜெயலலிதா சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் கன்னட சேனல்களில் செய்திகள் வெளியாகின. அந்த செய்திகளை ஞாயிறன்று கர்நாடக சிறைத்துறை டிஐஜி எம் ஜெய்சிம்ஹா திட்டவட்டமாக மறுத்தார். சிறையில் ஜெயலலிதா நலமுடன் உள்ளார் என்றும் அவரது உடல்நிலை குறித்து தமிழக மக்கள் பீதி கொள்ள தேவையில்லை என்றும் ஜெய்சிம்ஹா கூறினார். ஜெயலலிதாவின் ரத்த கொதிப்பு மற்றும் சர்க்கரை அளவுகளும் இயல்பான நிலையில் இருப்பதாகவும் சிறைத்துறை டிஐஜி ஜெய்சிம்ஹா தெரிவித்தார். பெங்களூர் போலீஸ் கமிஷனராக உள்ள எம்.என். ரெட்டியும் ஜெயலலிதா நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக கடந்த 30ஆம் தேதியன்று விளக்கம் அளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இரு மாநில நல் உறவை மேம்படுத்த நீதிமன்றம் தானாக முன்வந்து ஜெயலலிதாவை வேறு சிறைக்கு மாற்ற வேண்டும் என்று தா. பாண்டியன் கோரிக்கை விடுத்துள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் தா. பாண்டியன் ஞாயிறன்று திருவாரூர் வந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் 1.5% தொழில் வளர்ச்சி குறைந்துள்ளதாகவும் பிற மாநிலங்களை விட தமிழகத்தில் உற்பத்தி குறைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். ஜெயலலிதா தரப்பு நியாயத்தை நிலைநிறுத்த அக்கட்சியினருக்கு அறவழியில் போராட உரிமை உள்ளது என்று கூறிய பாண்டியன், இரு மாநில நல்லுறவை மேம்படுத்த நீதிமன்றம் தானாக முன்வந்து அவரை வேறு சிறைக்கு மாற்ற வேண்டும் என்றார். தமிழகத்தில் நிலவும் வறட்சி குறித்து விரிவான ஆய்வு நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். தமிழ்நாட்டில் ஒரு புதிய சூழ்நிலை இருக்கு. முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு 18 வருடங்களாக நடைபெற்ற பிறகு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளவர்கள் இதில் 2 விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். நீதிமன்ற தீர்ப்பை பொறுத்தவரையில் அது சரியா தவறா, நியாயமான தண்டனையா, மிக அதீதமான தண்டனையா என்பதையெல்லாம் உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தான் விசாரித்து தீர்ப்பளிக்க வேண்டும். எனவே அதற்கு மாறாக ஒரு ஆளுகிற கட்சியே, அதன் ஆதரவாளர்களே போராட்டத்தை நடத்தி பொதுமக்களுக்கு இடைஞ்சலோ பொது சொத்துக்கு சேதமோ ஏற்படாத வகையில் பார்த்துக் கொள்ள வேண்டும். விலைவாசி உயர்வு, அந்நிய முதலீடு எதிர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்கள் கட்சி சார்பில் அக்டோபர் 16ஆம் தேதி நாடு முழுவதும் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். திருடப்பட்ட ஆவின் பாலை கொள்முதல் செய்த தனியார் பால் பண்ணை மேலாளர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஆவின் டேங்கர் லாரிகளை நிறுத்தி பாலை திருடி அதற்கு நிகராக தண்ணீரை கலந்த முறைகேட்டில் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். இவ்வழக்கு சிபிசிஐடி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் வழக்கின் முக்கிய குற்றவாளியான டேங்கர் லாரி ஒப்பந்ததாரர் வைத்தியநாதன் கைது செய்யப்பட்டார். இந்த விசாரணையின் தொடர்ச்சியாக வேலூர் மாவட்டம் ஆற்காடு அருகே பால்கோவா தயாரிக்கும் நிறுவன உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் திருடப்பட்ட பாலை கொள்முதல் செய்த திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டில் இயங்கி வரும் தனியார் பால் நிறுவன மேலாளர் அர்ஜுனன் என்பவரை சிபிசிஐடி போலீசார் சனிக்கிழமையன்று இரவு கைது செய்தனர். விழுப்புரம் முதலாவது குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி விக்னேஷ் பிரபு முன்னிலையில் அவரை போலீசார் ஆஜர்படுத்தினர். இதையடுத்து வரும் 17ஆம் தேதி வரை கடலூர் மத்திய சிறையில் அர்ஜுனனை அடைக்க நீதிபதி உத்தரவிட்டதை தொடர்ந்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். ஆவின் பால் மோசடி விவகாரத்தில் அடுத்தடுத்து பலரும் சிக்குவதால் விசாரணை தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதுரை மாவட்ட சிறார் சீர்திருத்த பள்ளியிலிருந்து 7 குற்றவாளிகள் தப்பிச் சென்றுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் காமராஜர் சாலையில் சிறுவர் சீர்திருத்த பள்ளி அமைந்துள்ளது. இங்கு சிறு சிறு வழக்குகளில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 30 சிறுவர்கள் அடைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் சனிக்கிழமையன்று இரவு 7 சிறுவர்கள் தப்பிச் சென்றனர். சீர்திருத்த பள்ளியின் ஜன்னலை பெட்ஷீட் மூலம் இழுத்து உடைத்து ஒருவர் பின் ஒருவராக வெளியே குதித்துச் சென்றுள்ளனர். காலையில் ஜன்னல் உடைந்து போயிருப்பதை பார்த்த அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்து போலீசில் புகார் அளித்துள்ளனர். 7 சிறுவர்கள் தப்பிச்சு போயிட்டாங்க. இது சம்பந்தமா நாங்க தெப்பக்குளம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு புகார் கொடுத்திருக்கோம். அவங்க விசாரிச்சுட்டு வர்றாங்க. 30 பேர் இருக்காங்க. அதுல 7 பேர் தப்பிச்சு போயிருக்காங்க. தப்பி ஓடிய சிறார் குற்றவாளிகளை கைது செய்வதற்காக தெப்பக்குளம் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். சிறார் குற்றவாளிகள் தப்பி இருப்பது மதுரை மக்கள் மத்தியில் பீதியை உண்டு பண்ணியுள்ளது. தமிழக அளவில் தேசிய மாணவர் படை மாணவர்களின் சிறப்பு முகாம் நெல்லையில் நடந்தது. இதிலிருந்து குடியரசு தின அணிவகுப்பில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்திய அளவில் செயல்படும் என்சிசி எனப்படும் தேசிய மாணவர் படையில் தமிழக பிரிவு அதிக எண்ணிக்கையிலான மாணவர்களோடு சிறப்பாக செயல்படுகிறது. மாணவர்களின் தனித்திறன் சோதனைக்கான சிறப்பு முகாம் கடந்த ஒரு வாரமாக திருநெல்வேலியில் நடக்கிறது. இதில் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, புதுச்சேரி, அந்தமான் உள்ளிட்ட இடங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். மாணவர்களின் அணிவகுப்பு மிடுக்கு, துப்பாக்கி சுடும் திறன், கலை நிகழ்ச்சிகள், தனிநபர் திறன் உள்ளிட்டவற்றின் தேர்வுகள் நடந்தன. இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க பேக்ரவுண்ட்ல ட்ரில் காம்படிஷன் டெஸ்ட் நடக்குது. இதுக்கப்புறமா ஃபயரிங், அப்புறமா கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ், அப்புறமா நேஷனல் இன்டிகிரேஷன் ப்ரோக்ராம், இந்த மாதிரி ஒரு 5-6 ப்ரோக்ராம் இருக்கு. நடந்துகிட்டு இருக்கிற காம்படிஷன் நிறைய கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்திருக்காங்க. கேர்ள்ஸ் ஒரு 180 அரௌண்ட் வந்திருப்பாங்க, பசங்க 300 அரௌண்ட் வந்திருப்பாங்க. இதுல இருந்து செலக்ட் ஆகி போற குரூப் டெல்லியில போய் அங்க ரிபப்ளிக் டே அன்னைக்கு பரேட் பண்ணுவாங்க. வரும் 2015 ஜனவரி 26ஆம் தேதி டெல்லியில் நடக்கும் குடியரசு தின அணிவகுப்பில் தமிழகத்திலிருந்து 105 தேசிய மாணவ படையினர் பங்கேற்கின்றனர். இதற்கான தேர்வும் இந்த முகாமில் நடந்துள்ளது. ஆசிய போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று நாடு திரும்பிய இந்திய ஹாக்கி அணி வீரர்களுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தென்கொரியாவில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரையில் நடந்தன. இதில் சர்தார் சிங் தலைமையில் பங்கேற்ற இந்திய ஆடவர் ஹாக்கி அணி இறுதிப் போட்டியில் பரம எதிரியான பாகிஸ்தானை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றது. 16 ஆண்டுகளுக்கு பிறகு ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்த இந்திய ஹாக்கி அணி வீரர்கள் ஞாயிறன்று அதிகாலை தாய்நாடு திரும்பினர். டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் வந்திறங்கிய வீரர்களை ஹாக்கி இந்தியா அமைப்பின் தலைவர் மரியம்மா கோஷி, தலைமைச் செயல் அலுவலர் எலனா நார்மன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் ரசிகர்களும் உற்சாகமாக வரவேற்றனர். அப்போது கேப்டன் சர்தார் சிங் கூறுகையில் ஆசிய போட்டியில் தங்கம் வெல்லும் நோக்குடன் 8 மாத காலமாக கடும் பயிற்சி மேற்கொண்டதாகவும் அதற்கு பலன் கிடைத்துள்ளதாகவும் பெருமிதத்துடன் கூறினார். बिल्कुल, क्योंकि काफी प्रेशर था इस टूर्नामेंट में और उसके बाद मेन ये था कि एक्चुअली मेरे मन में था कि 16 साल के बाद हमने ये टूर्नामेंट जीतना है, फिर उसके बाद ओलंपिक के लिए हमें क्वालिफाई करना है. तो मैं समझता हूँ कि से 2 निशाने तो सभी लड़कों ने प्रूव किया. बिल्कुल, क्योंकि पिछले काफी टाइम से हमें ऐसी एक जीत की जरूरत थी. तो मैं समझता हूँ कि अभी हम एशिया में नंबर 1 बने हैं, तो स्टिल हमें काफी और चीजें इम्प्रूव करने की जरूरत है. ஆசிய போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றதன் மூலம் 2016ஆம் ஆண்டில் பிரேசில் நாட்டில் நடக்கப்போகும் ஒலிம்பிக் போட்டியில் விளையாட இந்திய அணி தகுதி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்கத்தின் விலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 20,136 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,517 ரூபாயாக இருந்தது.
வெள்ளி ஒரு கிராம் 40 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 37,670 ரூபாயாக இருந்தது. கோவில் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பெண்கள் சாட்டையால் அடிவாங்கி தங்களது பிரார்த்தனை நிறைவேறியதாக நம்பிக்கையுடன் சென்றனர். நாமக்கல் மாவட்டம் பவித்ரம் அருகே உள்ள வெள்ளாளப்பட்டியில் குறும்பர் இன மக்கள் வழிபடும் அச்சப்பன் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஆயுத பூஜைக்கு மறுநாள் பெண்களை சாட்டையால் அடித்து பேய் ஓட்டும் நிகழ்ச்சி நடப்பது வழக்கம். இந்த ஆண்டு பேய் ஓட்டும் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அச்சப்பன் சாமி கோவில் அருகே உள்ள காட்டு மண்டபத்துக்கு மேளதாளத்துடன் அழைத்து வரப்பட்டார். அப்போது பாரம்பரிய நடன நிகழ்ச்சி நடந்தது. பின்னர் 30க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தலையில் கோவில் பூசாரி தேங்காய் உடைத்தார். இதைத் தொடர்ந்து சாட்டையில் அடித்து பேய் ஓட்டும் நிகழ்ச்சி நடந்தது. மனநிலை சரியில்லாதோர், குழந்தை இல்லாதோர், திருமண தடை, பேய் பிடித்தவர்கள் என்று ஆயிரக்கணக்கானோர் சாட்டையடி வாங்கினர். 2 கைகளையும் மேல் நோக்கி தூக்கியபடி மண்டியிட்டு வரிசையில் அமர்ந்திருந்த பெண்களுக்கு கோவில் பூசாரி சாட்டையடி கொடுத்தார். சுளீர் சுளீர் என்று 2 வாங்கியவர்கள் எழுந்து ஓட சிலர் 5 அடிகள் வரை வாங்கினர். இதனால் தங்களது பிரார்த்தனை நிறைவேறியதாக நம்பிக்கை தெரிவித்தனர். மாலை 3 மணிக்கு துவங்கி இரவு 7 மணி வரை சாட்டையடி திருவிழா நடந்தது. இந்நிகழ்ச்சியில் நாமக்கல், சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை பகுதிகளைச் சேர்ந்த 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.